அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. கைகளை தூக்கி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே,
அருமையான நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் நல்ல இயேசுவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே. ஓ, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை முற்றிலுமாக சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் விழுகிறோம் அப்பா. எங்களை இந்த நாளில் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, பாட, புகழ, உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் இந்த நாள் உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புங்கப்பா. எல்லா கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், குழப்பங்கள், வியாதிகள், வேதனைகள் முற்றிலும் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக, துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். எல்லா கனம், எல்லா துதி, எல்லா புகழுமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord. Thank you Lord. நன்றி பலி பீடம் கட்டுவோம். பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் சேர்ந்து எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை பாடி சந்தோஷமாய் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரம்
இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாலே ஹல்லேலூயா. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கையே, 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 கையே. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஹல்லேலூயா. சாட்டியா பக்தி விருத்திக்கு ஏதுவாகும் நம்ம சொல்லும்போது அது அநேகரை தொடும், அநேகருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அது செய்யும். ஆமென். சாட்சி சொன்ன அனைத்து தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரு 5-10 நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்திலே மனம் திறந்து ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். Thank you Lord. ஹalleluya. இந்த நல்ல நாளுக்காக தேவன் தந்த இந்த நல்ல ஈவுக்காக, இந்த நல்ல வேளைக்காக, ஹalleluya, இந்த நல்ல பாக்கியத்திற்காக, ஹalleluya. Thank you Lord. இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நினைப்போம். ஹalleluya. இயேசுவை நினைப்போம். ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, மேசியாவை நினைப்போம். வாழ்த்துமா, எல்லாரும் வாழ்த்துவோம் ஆண்டவரை. அவருடைய நாமத்தை சொல்லி, அதிசயமான நாமத்தை சொல்லி, ஆச்சரியமான நாமத்தை சொல்லி, வல்லமையான நாமத்தை சொல்லி, ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. இயேசுவோடு இருக்கணுமே,
இயேசுவோடு வாழணுமே, நான் இயேசுவோடு நடக்கணுமே, நான் இயேசுவோடு ஜீவிக்கணுமே. என் சுவாசம் என் ஜீவன் இயேசுவுக்குள்ளே மகிழ வேண்டுமே. இயேசுவே இயேசுவே, thank you Lord. லப லப ஷபதுல லபத லப 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 மகல தல 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 த. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும். நம்முடைய வலது கை உயர்த்தி சொல்லுவோமா எல்லா தெய்வ பிள்ளைகளும்? வெளிச்சம் கொடுக்கணும். கைகளை தூக்கி எல்லா தெய்வ பிள்ளைகளும் சொல்லுமா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. கைகளை உயர்த்தி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார
மாறணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. கைகளை தட்டி சந்தோஷமாய் ஹalleluya 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 ஹalleluya. கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையிலே தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக சத்தமாய் ஆனந்தமாய் எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் எல்லா வாலிபர்களும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி போல் தேவனும் இல்லை. இயேசு யாருக்கும் கடனாளி அல்ல. இயேசு யாருக்கும் பாரமும் அல்ல. இயேசுவுக்கு இணையாக ஒருவரும் இல்லை. இயேசுவை போல் தேவனும் இல்லை.
என்றென்றும் நிலைப்பாய். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றோ நிலை. ரெண்டு கைகளை உயர்த்தி கைகளை தட்டி சந்தோஷமாய் Yes, 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 yes. Magamai, 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 magamai. It's okay, magamai. It's okay. It's okay. Thank you, Lord. உள்ளங்கை அளவு மேகம் பெருமலை உண்டாக்குதுன்னு வேதம் சொல்லுதப்பா. இந்த நாளில் வல்லமையாக எங்களுடைய மத்தியிலே அசைவாடும் சாமி. எங்களோடு பேசும், எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வழி அனுப்பும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும் பேட்டங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த நம்முடைய நல்ல தெய்வம் மகிமையான இந்த நல்ல நாளில் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் ஈவாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம். எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் பைபிளை கொஞ்சம் திறங்க. ஆமாம், திறங்க பைபிளை. பைபிளை மூடி வைக்காதீங்க. என்ன வசனம் தெரிஞ்சிருந்தாலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை நம்ம தியானிப்போம் இந்த நாளிலே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? சரி.
சேர்ந்து வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு முறை. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கவனிங்க, இனி பைபிளை பார்க்காதீங்க, இனி இங்க பாருங்க. எல்லாரும் அப்படி பாருங்க, கொஞ்சம் அப்படியே தலையை நிமிர்த்துவீங்க, குனிஞ்சு உட்காராதீங்க. யாராவது குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தலையை அப்படி நிமிர்ந்து அப்படியே. நான் தூரமா நிக்கிறேன், நீங்க என்ன தாராளமா இப்படி பார்க்கலாம். பக்கத்துல இருந்தா தான் கஷ்டம். ஓகே, சரி. என்ன ஏற்கனவே ஒரு சண்டே எனக்கு இந்த கரண்ட் வந்து ஒரு சண்டே விழுங்கிட்டு அன்னையில இருந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அன்னைக்கு செய்தி, நல்ல செய்தி அன்னைக்கு என்னால ஆகல, வாய்ப்பாகல. ஆமா, அதனால இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஓகே, சரி. எல்லாரும் அப்படி நிமிர்ந்த தலையோடு ஒரே ஒரு முறை மாத்திரம் நல்லா சத்தமா தெளிவா வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ஆண்கள் மாத்திரம், சகோதரர்கள் மாத்திரம் வாசிங்க பாபா. இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பின்னால் உள்ளவங்களுக்கு, ஆனாலும் முடியல. சரி, நீங்க வாசிங்க பெண்கள். என்ன ஆச்சுன்னா, அந்த முன்னால இருக்கிற கொஞ்சம் போல கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு, மீதி மத்தியில இருக்கிறது சீனாய் வனாந்திரத்துல இருக்கு, பின்னால இருக்கிறது இன்னும் எகிப்துல இருக்குது. சத்தமே காணோம் பின்னால. சரி, இயேசு அறிந்த அல்லது அறிந்து, இயேசுவுக்கு நல்லா கவனிங்க, இயேசு அறிந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இயேசு அறிந்து, இயேசு அறிந்த ஒரு விஷயம் பாருங்க. இந்த சம்பவத்தை மத்தேயு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதவில்லை. இந்த சம்பவத்தை மார்க்கும் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதவில்லை. இந்த சம்பவத்தை லூக்காவும் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதவில்லை. யோவான் மாத்திரமே இந்த சம்பவத்தை தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை மத்தேயுக்கு மறந்திருக்கலாம், மார்க்குக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம், லூக்காவுக்கு தெரியாமலும் போயிருக்கலாம். ஆனா யோவானுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி, ஆண்டவர் அறிந்து கொண்ட அந்த விஷயத்தை யோவானும் அறிந்து கொண்டு எழுதி வைக்க, நாமும் அறிந்து கொள்வதற்காக தேவன் யோவானுக்கு இந்த சம்பவத்தை என்ன பண்ணினார்னா ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார். யோவான் மாத்திரமே தன்னுடைய புஸ்தகத்தில் இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய பெயர் இந்த சம்பவத்தில் எழுதப்படவில்லை. இந்த மனிதனை குறித்து அதிகமாகவும் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த மனிதனை குறித்து சில விஷயங்கள் மாத்திரம், இவனுடைய பலவீன விஷயங்கள் மாத்திரம் வேதம் நமக்கு போக்கஸ் பண்ணி காண்பிக்கிறது. இவனுடைய வேற விஷயங்கள், இவனுடைய குடும்ப பின்னணியங்கள், இவனுடைய வாழ்க்கையின் பழைய நிலைமைகள் அதிகமாக சொல்லப்படலனாலும் இவனுடைய வாழ்க்கையில உள்ள அந்த பலவீன விஷயத்தை வேதம் நமக்கு போக்கஸ் பண்ணி காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு அறிந்தத
ஒருவேளை மனிதர்கள் அங்க அறியாமல் இருந்தார்கள். இயேசு அறிந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் வெகு காலமாய், இங்கிலீஷ்ல என்ன எழுதிருக்கு பாருங்க பாப்பா. வேற 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 இங்கிலீஷ் NIV, KJV, குட் நியூஸ், கிதியோன், விதவிதமா வேற வேற ஏதாவது? லாங் டைம் வேற? எல்லாத்துலயும் லாங் டைம் எழுதிருக்கா? லாங் டைமா? சரி. இயேசு அறிந்த ஒரு விஷயம் இந்த மனிதனிடத்தில் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள லாங் டைமா வெகு காலமாய், ரொம்ப நேரமாய் இவன் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை இவனுக்குள்ளே ஆண்டவர் பார்க்கிறார். இவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான். அவருடைய வியாதியை குறித்தும் வேதத்தில் சொல்லப்படல. அவனுக்கு என்ன வியாதி, என்ன பலவீனம், அதுவும் வேதத்தில் சொல்லப்படல. ஆனா வேதம் சொல்லுது, வெகு காலமாய், லாங் டைமாக, நிறைய நேரமாக இவனுக்கு உள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. அது இவனை வேதனைப்படுத்திட்டு இருக்குது. இததான் வேதம் சொல்லுது. இயேசு என்ன பண்ணாராம்? அறிந்தாராம். இயேசு இதை அறிந்துன்னு வேதம் சொல்லுது. இவனுக்குள்ள ஒரு பெரிய லாங் டைம், வெகு காலம், இவனுடைய வாழ்க்கையினுடைய வெகு காலம் இவனுடைய வியாதினால, இவனுடைய பலவீனத்தினால, இவனுடைய முடியாத தன்மையினால, இவனுடைய இயலாத தன்மையினால இவன் நிறைய நாட்கள் இவனுடைய வாழ்க்கையிலே வீணாகிக்கிட்டே இருக்குது. நிறைய நாட்கள் வேதனையாயிருக்கிறது. நிறைய நாட்கள் கண்ணீராயிருக்கிறது. நிறைய நாட்கள் புலம்பலாயிருக்கிறது. இது யாருக்கும் தெரியல, இது யாருக்கும் புரியல. ஆனா இயேசு அறிந்துன்னு வேதம் சொல்லுது. இயேசு அதைத்தான் அறிந்து கொள்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த நிலைமைகளை தான் இயேசு அறிகிறார். வெகு காலமாய், லாங் டைம், பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல ஆண்டுகளாக, பல காலமாக இவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வேதனைகள், இருக்கிற துக்கங்கள், இருக்கிற வலிகள், வேதனைகள், காரியங்களை ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்கிறார். வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி இயேசு முடியல. அவனால, அவனுடைய வியாதி, அவனுடைய பலகீனம், அவனுக்குள்ள இருக்கிற இயலாத தன்மையால அவனால முடியல. அவன் தாண்டணும் நினைக்கிறான், தாண்ட முடியல. அவன் கடக்கணும் நினைக்கிறான், கடக்க முடியல. அவன் அடையணும்னு நினைக்கிறான், அடைய முடியல. அவன் பெறணும் நினைக்கிறான், வாழ்க்கையில சாதிக்கணும் நினைக்கிறான், வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் நினைக்கிறான். நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு இயலாத தன்மை அவனை வாழ்க்கையில முன்னால போக விட மாட்டேங்குது. அதை குறித்து வேதம் சொல்லுது, அது ஒரு வியாதி அவனுக்கு, ஒரு பலவீனம் அவனுக்கு, ஒரு முடியாத நிலைமை அவனுக்குள்ள. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம நினைக்கிறோம் கடந்துடணும், எப்படியாவது தாண்டிடணும், எப்படியாவது அடைய வேண்டிய இடத்துல அடையணும் நினைக்கிறோம். ஆனா பல வேளைகள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயலாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது வியாதியா இருக்கலாம், இல்ல பலவீனமா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். இயலாத ஒரு நிலைமை எனக்குள்ள கடந்து என்னுடைய நாட்களை வீணாக்கி கொண்டே இருக்கிறது. என்னுடைய நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய நாட்கள் அப்படியே போகும். என்னுடைய இயலாமையினாலே என்னுடைய நாட்கள் வீணாய் போகுது. நான் அடைய முடியல, நான் செய்ய முடியல,
நான் சாதிக்க முடியல, என்னுடைய நாட்கள் வீணாய் போய்கொண்டே இருக்கிறது. வெகு காலமாய், வெகு காலமாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:29 வேகமாய் வாசிப்போம். அதிபாதியா வாசிக்க, நல்லா வாசிக்கல. யாராவது வெகு காலமாய் அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது. உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருந்தா, இந்த வெகு காலமா வியாதியஸ்தான் இருந்த பாருங்க, இவனுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பின்னால 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 அவன் சுகமாயிட்டான், நல்லாயிட்டான், அப்போ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் இயேசு அவனை சர்ச்சில் பார்த்தார். சர்ச்சில் பார்த்தப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அவன் சுகமாயிட்டான், ஹீல் ஆயிட்டு, எல்லாம் நல்லாயிட்டு, பராபர் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சான். ஒரு நாள் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு அவனை பார்த்து சொன்னார், கை தட்டிருங்க அவனுக்காக, பரவாயில்லையே. இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டு அவனிடத்தில் என்ன சொன்னார்? அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. சரி, இதை அப்படியே மைண்ட்ல வச்சுடுங்க. சரி, வசனத்துக்கு வாங்க. அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. பாவம் செய்ய வைக்கிற அசுத்த ஆவி, அருவருப்பை செய்ய வைக்கிற அசுத்த ஆவி, இச்சையை கொண்டு வருகிற அசுத்த ஆவி, காம விகாரங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவி, விபச்சாரங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவி, வேசித்தனத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவி, அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவரை பிடித்திருந்தது. வெகு காலமாய் இயலவில்லை, முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை, ஓட முடியவில்லை, அடைய வேண்டிய இடத்துல அடைய முடியவில்லை. ஏன்? வேதம் சொல்லுது இங்க ஒரு மனுஷனை குறித்து, அவனை அசுத்த ஆவி வெகு காலமா என்ன செய்து வைத்திருக்கான்? பிடித்து வைத்திருக்கான். சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கிட்ட பைய கைய கொடுத்து சத்தமா கேட்டுறாதீங்க, பைய கேட்டு பாருங்க, உங்களையும் எதுவும் பிடிச்சு வச்சிருக்கா? ஏதாவது பிடிச்சு வச்சிருக்கா? இல்லங்கிறாங்களோ? சரி, இல்லங்க. ஆமா, சரி, இல்லன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? கேளு, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றாங்க? அதுக்கு தெரியலையா? அவட்ட கேட்டு பாருங்க, உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி டெஸ்ட் பண்ணும்? உங்க பேச்சு எப்படி இருக்குது, உங்க பார்வை எப்படி இருக்கிறது, உங்க நடக்க எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்குது, சபையோடு உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய வசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒத்திருக்கிறது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன, நம்மளை ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆமேன், ஆமேன். சிலரை பார்த்திருக்கேலா, நல்லா வீட்டில் தூங்கி இருப்பாங்க, நல்லா வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு தானே வந்தோம் நைட்டு. இல்லை, நடு ராத்திரியில் முழுவதும் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு சண்டே ஜெபத்திற்காக நான் நைட்டு முழுவதும் தூங்கலை, நைட்டு முழுவதும் சண்டே ஆராதனைக்காக ஜெபம் பண்ண. அப்படியா?
இல்லை, கட்டாயம் நமக்கு தெரியும். என்ன, நல்லா தூங்கிட்டு வந்திருந்தாலும் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்து அது முடிகிற வரைக்கும் ஒரு விசேஷமான தூக்கம். அது எங்க இருந்து வரும், எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க வேற எங்க போனாலும் தூங்க மாட்டாங்க பாருங்க. ரேஷன் கடை போட்டும் எங்க போனாலும் தூங்க மாட்டாங்க. ஆனா எங்க தூங்கிடுவாங்க தெரியுமா? சொல்லுங்க, சர்ச்சில். ஆமா, சர்ச்சில் அழகா தூங்குவாங்க. அது செய்தி நேரமானாலும் என்ன நேரமானாலும் எப்படி வரும் தெரியாது. ஏன் இப்படி தூக்கம் வருது? ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது ஏன் தூக்கம் வருது? ஏன்னா அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு நம்மளை பிடிச்சிருக்கு. இது ஒரு உதாரணத்திற்காக நான் சொன்னேன். இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. வசனம் என்ன சொல்ல, அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அதனால அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளையும் முறித்து போட்டு. இது என்ன காவல் தர்மா? அவனுக்கு காவல் போட்டிருந்தாங்க ஞானஸ்நானம் அப்படிங்கிற காவல். என்ன காவல்? அபிஷேகம் என்கிற காவல், இயேசுவோடு உடன்படிக்கை என்கிற காவல், ரட்சிப்பு என்கிற காவல் போட்டிருந்தோம். அதை என்ன பண்ணிட்டான்? முறித்து போட்டான். சொல்லுங்க, நம்ம சமாச்சாரம் தான் இது, வேற யாரும் சமாச்சாரம் இல்ல. முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். இப்ப ஒரு அசுத்த ஆவி இந்த மனுஷன் என்ன செய்துனா, நல்லா கவனிக்கணும், வெகு காலமாக பல ஆண்டுகளாக இவனை என்ன நிலைமையில வைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியமான நிலைமையில வைத்திருக்கிறது. வாழ்க்கையில உருப்பட விட மாட்டேங்குது. வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையில வர விட மாட்டேங்குது. ஒரு ஆசீர்வாதமான நிலைமை, ஒரு சமாதான நிலைமை, ஒரு சந்தோஷமான நிலைமை எதுலையும் போக விட மாட்டேங்குது. அப்படி இந்த மனிதனை ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல வைத்திருக்கிறார். கிருபை இல்ல, வரங்கள் இல்ல, ஜபம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, தரிசனம் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு பைத்தியம் பிடித்த மனிதனை போல வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுது, அவன் தன் சரீரத்தை அவனே என்ன செய்யறானா? காயப்படுத்துகிறான். தன் சரீரத்தை தானே என்ன பண்றா? காயப்படுத்துகிறான். வஸ்திரத்தை கிழிக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் கல்லறையிலே பயங்கரமான சத்தம் இடுகிறான். ஒரு பைத்தியமாக்கப்பட்டவனை போல இவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. யாருக்கும் உபயோகமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நம்மால ஆண்டவருக்குள்ள வந்த ஒரு 10 பேரை நமக்கு காண்பிக்க முடியல சபையில. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தேவையானது கண்ணீரை துடைப்பார். ஆமென், ஆமென். இன்னும் கண்ணீர் துடைக்கப்படல. 22 ஆண்டுகளாகி இன்னும் கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றைக்கு அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவளை எங்கிடுதே. எங்க இருக்க வேண்டியது நம்ம? எப்படி இருக்க வேண்டியது நம்ம? ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட காரணமா இருக்க வேண்டிய நம்ம இன்னைக்கும் ஏன் கண்ணீர் துடைக்கப்படாதா? எனக்கு புரியல. இன்னும் கண்ணீர் ஏன் நிக்கலன்னு. 18 ஆண்டுகளாக இன்னும் கண்ணீர் நிற்கவில்லை. சிலர்லாம் கண்ணீர் வரலனாலும் முயற்சி பண்ணுவாங்க, இன்னைக்கு கண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லி. நம்மால ஆதாயமாக்கப்பட்ட ஒரு 10 பேர் சபையில முன்னால இருக்கணும் தெரியுமா? இல்ல பின்னால இருக்கணும், இல்ல இடது பக்கத்துல இருக்கணும், இல்ல வலது பக்கத்துல இருக்கணும். நம்மால ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். எப்படி இருக்கிறோம் நம்ம? எப்படி இருக்கிறோம்? நம்மளே இன்னும் பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறோம்.
ஆமே. எனக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவா வேண்டாமான்னு யோசித்தேன் பாஸ்டர். நிலைமை அப்படிதான் இருக்கு. எங்கேயாவது ஓடிடலாம் போல. என்ன பண்றான் பிசாசு? வனாந்திரங்களுக்கு துரத்துறான் பாருங்க, துரத்துறான் பாருங்க. நிலைமை எப்படி நிலைமை இருக்கு? நமக்கே நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வீட்டுல இருக்க முடியல, வீட்டிலே இருக்க முடியல. வீட்டுக்கு போனாலும் குழப்பம், வீட்டுல போனாலும் வீட்டுக்கு நான் வெளியில போறேன், போ போ. இவன் என்ன பண்றான்னா பாருங்க, துரத்துறான். வீட்டிலே இருக்க விடா மாட்டேங்கிற. வீடு எப்பவும் போடுதான். அப்பா என் கண்ணீர் என்று நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க, எப்படி இருக்க வேண்டியவங்க. ஆனா இன்னைக்கு நம்மளையும் போட்டு நமக்கும் இப்படி சம்பவங்கள் தான் நடக்கிறதுனா நல்ல கவனத்துல கொள்ளும். வெகு காலமாய் ஏதோ ஒண்ணு நம்மையும் இயலாமையாக்குகிறது. நமக்குள்ள இருந்தோ வெளியில இருந்தோ நம்மளை பிடித்து கொண்டு நம்ம இயலாமைக்குள்ள கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருக்காக சாதிக்க முடியல, சாதனையாகவும் வாழ முடியல. நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆயிட்டேன், பல ஆண்டுகள் ஆயிட்டேன், எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. நம்மால ஆதாயமாக்கப்பட்ட ஒரு 10 ஆத்துமாக்கள் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி வரைந்தோ நீங்கள் எனக்கு சாட்சிகள். என்னை விடுவித்தலை ஆக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த
தெரியாத ஆட்கள்லாம் சில நேரம் எங்கேயாவது யாரையாவது சந்திக்கும் போது இல்லை ஏதாவது ஊழிய பகுதியில இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா யாருன்னே சரியா தெரியாம கூட எனக்கு இருக்கும். ஆனா அந்த ஆட்கள் வந்து என்கிட்ட நின்று அப்படியே ஸ்மைல் பண்ணுவாங்க. யாரு என்ன பார்த்து ஸ்மைல் பண்றாங்களே எதுவும் தெரியலையே அப்படின்னு ரைட்டா நானும் ஸ்மைல் பண்ணிக்கிடுவேன். ஆனாலும் கொஞ்சம் அமைதியா நிற்பேன். சீக்கிரம் போக மாட்டேன், பேச மாட்டேன், யார் என்னன்னு தெரியாதுன்னு. திடீர்னு இருந்தாலும் அவங்க வருவாங்க, ஞானியா பாஸ்டர் மகன் தானே நீ அப்படிவா? ஆமாமா நான் தான். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சூப்பரான ஒரு ஆமா கனமான ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா. இன்னைக்கு பேரு பாருங்க காணாமலே போயிட்டு. ஒரு நாள் ஆண்டவருக்கே கோபம் வந்துட்டு சிலர் மேல. ஆண்டவர் சொன்னார், இவன் பேரை அவன் பேரெல்லாம் நான் கிழிக்க போறேன் அப்படின்ட்டார். என்ன செய்ய போற? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல சிலர் மேல ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு சிலருடைய பேரே ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் சொன்னார், இவன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல என்ன செய்ய போறேன்? அப்ப மோசே ஓடி வந்த, வேண்டாண்டவர் அவங்க பாவத்தை மன்னிங்க, இல்லைன்னா என் பேர் என்ன செய்துருங்க, அவ்வளவுதான் பாருங்க. சோ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்ப இந்த மனுஷனுடைய பேர் கூட அவன் வாயில வரல பாருங்க. அவன் பேரே காணாம போயிட்டு அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை. ஏன் வேதம் சொல்லுது? அசுத்த ஆவிகள் வெகு காலமாய் அவனை பிடித்து வைத்திருக்கிறதா. ஆமென், ஆமென். ஒரு 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 நல்ல ஒரு ஒரு நபர் ரொம்ப அருமையா சண்டே கிளாஸ் நடத்துவார். நல்ல மராட்டியில் நல்ல நல்ல பாடல்களை பாடி சண்டே கிளாஸ் நடத்துவார். எல்லாருக்கும் அவருடைய சண்டே கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ எல்லாரும் அவரை பற்றி, நானும் அவரை பற்றி புகழ ஆரம்பித்தேன். திடீர்னு ஒருவர் எனக்கு சொன்னாரு, அவரையா நீ புகழ்றா? அவர் பகல்ல சண்டே கிளாஸ் நடத்துவாரு, சாயந்தரம் வேற கிளாஸ் நடத்துவாரு, வா நான் உனக்கு காண்பிக்கிறேன். நான் நம்பல. சாயந்தரம் அவர் என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு ஒரு கார்டன்ல, ஒளிஞ்சு உட்கார்ந்து தான் போகணும் அப்படின்னாரு. கூட்டிட்டு போனது வேற யாரும் இல்ல, மேல இருக்கிற தலைவர் தான். அவர் தான் கூட்டிட்டு போனாரு. நான் உனக்கு காண்பிக்கிறேன் ஸ்தேவா. நாங்க அந்த ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது அவன் சொன்னா, என்கிட்ட எங்க அண்ணன் சொல்றாரு, ஒளிஞ்சு தான் போதும், அப்பதான் பார்க்க முடியும். 2 பேரும் இந்த கார்டன்ல இந்த புல்லு புதர் இருந்துச்சு, அதுக்கு பின்னால இப்படி உட்கார்ந்து ஒளிஞ்சு அப்படி போறோம், பார்க்கறோம். அப்படி சண்டே கிளாஸ் நடத்துறவர் சாயந்தரம் கரெக்டா கார்டன்ல 5 மணிக்கு, அவனுக்கு டைமிங்கும் தெரிஞ்சிருந்து. அவன் சொன்னா, 5 மணிக்கு வந்துரு அப்படின்ட்டா. 5 மணிக்கு அந்த கார்டன்ல போறோம். என்ன ஒரு அம்மா கூட்டிட்டு போயிருந்தாங்க. என்ன கூட்டிட்டு போனாங்க அந்த வீட்டுல ஜோமனுக்கு. அந்த வீட்டுல ஒரு கத்தோலிக்க அம்மா இருக்கிறாங்க. அப்ப நான் ஜோமன போறதுக்கு முன்னால அந்த வீட்டுல உள்ள அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் கிளாஸ்ல தரவா, இப்போ தரவா, இல்ல பரவு தரவா, ஜோமன்ன பரவு தரவா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அபி தூக்கே பாத்மே தூ அப்படின்னாங்க, ஹிந்தியில கேட்டாங்க. அப்ப என்ன கூட்டிட்டு போன அம்மா முக்காட போட்டு இழுத்து சிரிச்சுட்டே கிடக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது, அபி தூக்கே பாத்மே தூ அப்படிங்கிறது கிளாஸ்ல தரவா பாட்டில்ல தரவா அப்படின்னு கேட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள சாராயம் சொல்லுச்சு. ஃபாதருக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்கான். அது கத்தோலிக்ல, அங்க அவங்க ஒருவேளை அப்படி விஷயங்கள் ஆகலாம், நமக்கு தெரியாது. ஸோ என்னையும் அப்படி நினைச்சிட்டு கேட்டு கூட்டிட்டு போன அம்மா பிடிச்சி யாசனாங்க பாருங்க. சொன்னாங்க, இது அப்படிப்பட்ட ஃபாதர் கிடையாது.
பல பழக்க வழக்கங்கள், மோசமான கிரியைகளை இந்த அசுத்த ஆவிகள் கொண்டு வந்து பிடித்து வைத்து வாழ்க்கையில முன்னேற விடக்கூடாதபடிக்கு 10 ஆத்துமாக்கள் 50 ஆத்துமாக்கள்ல அந்த ஆத்மாவே பரலோகத்திற்கு போறதற்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கும். இப்படிதான் 20 ஆண்டுகள், இப்படிதான் 30 ஆண்டுகள், இப்படிதான் 10 ஆண்டுகள், பல ஆண்டுகள் வீணாகி வேதனையோடு ஒன்றுமில்லாமல் உபயோகம் இல்லாமல் கடக்கிறதை இயேசு என்ன செய்தாராம்? அறிந்தார். நிறைய கூட்டங்கள்ல நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஆதாயம் பண்ணுங்க. அதோடு கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க ஒரு மாசத்துல ஒரு ஆத்மா கொண்டு வந்தா போதும். சிலர் அதையும் தாண்டி சொல்லுவாங்க, நீங்க ஒரு மாசத்துல எல்லாம் கொண்டு வராண்டா, ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா போதும். ஆமென். சுபா என்னைக்கு போறா? நாளைக்கா? சரி, நாளைக்கு போறா. எத்தனை 2 மாசம் இருந்தியா? 4ஆம் தேதியா? சரி, எத்தனை மாசம் இருந்தா? 2 மாசம் 60 நாள். சரி, அதுக்கு மேல ஆள் புரிஞ்சுட்டு சிலர் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமா. இன்னைக்கு உண்மைக்கு சொல்றேன், ஆண்டுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், காலம் இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைச்சு கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்து கொஞ்சம் உற்சாகமாவும் இருந்தது. எனக்குள்ள வந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்திய ஆராதனை 2வது நடக்குது, அது அல்லப்பா, தமிழ் ஆராதனை தான் இன்னொன்னு நடக்கணும். நான் சொன்னல, இது 10 ஆத்மா 50 ஆத்மா இல்ல, இந்த ஆத்மாவே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஓபேத்து உற்சாகமா இருக்கிறான். எனக்கு நேத்து ஊழியத்திற்கு வந்ததுனாலயா? சரி, என்ன இந்த ஆத்மாவே என்ன செய்துட்டு இருக்கு? ஊசலாடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன்? தமிழ் ஆராதனை ஒண்ணு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்த காலம். ஆண்டவரே, இன்னொரு தமிழ் ஆராதனை நடத்தணும். நன்றி உங்க ஆமேனுக்கு. இந்த வாரத்துல ஒரு 5 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்கும், ஊருக்கு போயிட்டாங்க பாருங்க. எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்க. இந்த வாரம் ஒரு 5 குடும்பத்திற்கு மேல இருக்கும். நாங்க எல்லாம் ஊருக்கு போறோம்னு ஒவ்வொருத்தரா போன் பண்ணி சொல்றாங்க பாருங்க. சரி, நம்ம மக்கள் எல்லாம் வரட்டும், சுகபலன். சோ ஒரு ஆராதனை நமக்கு திருப்தி ஆண்டவர் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆனா ஒண்ணு போதாது, இன்னொன்னு 2வது தமிழ் ஆராதனை நமக்கு வேணும். அது போக தான் நமக்கு ஹிந்தி, அடுத்தது ஆண்டுடைய சித்தத்தின்படி தயவின்படி ஆங்கிலத்துல 4வது. ஆமென். நடத்துறதற்கு ஆவியானவர் ரெடியா இருக்கிறார்னா நீங்களும் நானும் ஏன் சோர்வாக்கணும்? நம்ம ஏன் யோசிக்கணும்? 2 தமிழ் ஆராதனை நடத்தி ஆக்கணும். ஆமென். இது ஆண்டவர் தமிழ்
நம்முடைய எல்லா காரியங்களையும் நல்லா இருக்கிறது விரும்புறது நம்முடைய ஏசப்பா மட்டும்தான். அவருக்கு கைகளை தட்டி சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன், நல்லா அறிந்து கொள்ளுங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:6 வாசிப்போம் வேகமாக, ஒரு 5 நிமிடம் வேகமாக. ஆ ஆ ஆ ஆ அதுக்கு அடுத்த வசனம். ஆ இவன் போகிறானா இல்லையா சொல்லுங்க, போகிறானா இல்லையா? போறான். ஆனா போற ஸ்பீடு என்ன ஸ்பீடு? கெட்ட சொப்பனம் வரும்போது தான் பைபிளே படிக்கிறோம். மீதி நாள்லாம் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆபத்து வந்தா தான், நோய் வந்தா தான், ஏதாவது சூழ்நிலை வந்தா தான் அன்னைக்கு பைபிள் கைமா முழங்கால நிக்கிறான். இவன் போற ஸ்பீடே சரியில்லையே. நீ நல்லா ஸ்பீட்ல போக வேண்டிய ஸ்பீட்ல போனா உனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு வேலை ஆகுமா ஆகாதா? ஆகும். போற ஸ்பீடே சரியில்லை. அவன் என்ன சொல்றான்? நான் போகிறதற்குள்ளே வேறொருவன், யாருமே தெரியாது, பென்ஸ் பாஸ்டர். செய்ய வேண்டியவன். நம்முடைய பெயருடைய வாசனை நம்ம இருக்கிற இந்த சமுதாயத்துல கூட வீசப்படலையே. நம்முடைய பெயர் கூட தெரிய மாட்டேங்குது. நம்முடைய பெயர்ல அந்த கிறிஸ்துவை குறித்த வாசனை இன்னும் வெளிப்படலையே. அதை வாங்கி வச்சு
ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார் எல்லாம். அவருக்கு எல்லாமே தெரியும். இங்க பாருங்க, இவன் என்ன சொல்றான்? நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்ன செய்யறான்? எனக்கு முந்தி. நிறைய பேர் முந்தி போயிட்டாங்க பாருங்க. நமக்கு பின்னால இருந்த நிறைய பேர் முந்தி. அவர் பென்ஸ் பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், 16 ஆண்டுகள் தான் ஆகுது ஊழியத்திற்கு வந்து. எத்தனை? 15-16 ஆண்டுகள் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆனா நம்ம 15-16 இல்ல, நம்ம 26-36 பல ஆறுகளை கடந்து வந்தவங்க உண்டு. ஆனா இன்னைக்கு அவங்க சபையில ஆத்துமாக்கள், கோயம்புத்தூர்ல கணக்கில் ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஏன்? ஏன்னா காரணமே அந்த வேறொருவன் கணக்குல. வேறொருவன் முந்தி 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 ஸ்பீடா இருக்கிற ஆண்டுடைய காரியத்துல, ஸ்பீடா இருக்கிற ஆண்டுடைய காரியத்துல. சொல்லுங்க, நம்ம ஸ்பீடு பூரா 0.2. சண்டே நம்ம வர்றது பெரிய அதிசயம். ஆமென். உங்களை இல்ல, நான் எல்லாம் விஷ்ணு நகர் சபைக்கு சொல்றேன். ஆமென். ஆனாலும் ஆமென். 0.2. அவர் பாஸ்டர் ஸ்டான்லி சொல்வார் தெரியுமா, சண்டே ஒரு நாள் வந்துட்டாங்கன்னா, ஒரு திருவருந்தல ஆராதனையில பங்கு கொண்டாங்கன்னா, என்னமா தெரியல பெரிய மூச்சு விடுவாங்க. ஐயாம்மா, ஏதோ பெரிய சாதித்தது போல. நமக்கு உபாச கூட்டம் உண்டு, சங்கிலி ஜபம் உண்டு, நிறைய கூட்டங்கள் உண்டு, நிறைய அங்கங்க மீட்டிங்கெல்லாம் நடக்குது. அதுவெல்லாம் நம்ம கலந்து கொள்றது, நம்ம இது வர்றதே நமக்கு ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா நம்முடைய ஸ்பீடு லெவல் அவ்வளவு குறையா இருக்கு. ஆண்டவருக்காக, ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்முடைய ஸ்பீடு என்னைக்கு கூடுமோ அன்னைக்கு தான் நம்ம இந்த முந்தி அப்படிங்கிற லெவல்ல நம்ம போக முடியும். அவன் வேற ஒருவன் முந்தி இறங்கி விடுறான், அவன் சுகமாகிறான், அவன் போயிடறான். அவன் வர்றான், குதிக்கிறான், சுகமாகிறான், போயிடுறான். அவன் வர்றான், குதிக்கிறான், சுகமாகிறான். ஆனா இவன் மாத்திரம் போற ஸ்பீடே சரியில்லை. அவ்வளவு ஸ்லோ, அவ்வளவு ஸ்லோ. சண்டே சர்ச்சுக்கு நடந்து வரும்போது பார்த்திருக்கீங்களா? 9 ஆகிறதற்காகவே சிலர் வெயிட் பண்ணி நடப்பாங்க. 5 நிமிஷம் இன்னும் பாக்கி இருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமையா என்ன செய்வோம்? நடப்போம். சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? 9. சிலர் பாடல் முடிகிறதற்காக வெயிட் பண்ணுவாங்க. பாடல் முடிகிறதற்காகவே சிலர் பையன் நடப்பாங்க. இன்னும் பாட்டு முடியலையா? பார்த்தீங்களா, நம்ம ஸ்பீடு லெவல் சரியில்லை. அந்த மனுஷனுக்கு ஸ்பீடு லெவல் சரியில்லை. நான் போகிறதற்குள்ளே. ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள்லாம் மகா பயங்கரமானவைகள். நம்ம கழுகை போல பறக்கிறவர்களா, ஓடுகிறவர்களா, வேகமுள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மனுஷன் வெகு காலமாக இயலாத ஒரு நிலைமையில இருக்க காரணம் என்ன? இவருடைய வேகமே சரியில்லை. ஆண்டவருக்காக காண்பிக்கிற வேகம் சரியில்லாததுனால தான் இத்தனை நாட்கள் வீணாய் போயிட்டு, இத்தனை ஆண்டுகள் வீணாய் போயிட்டு, இத்தனை காலங்கள் வீணாய் போயிட்டு. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல வெறும் மீசை தான் இருந்துச்சு. அந்த மீசையோட நல்ல ஆவியில நிரம்பி பாடி துதிச்சு ஜெபிச்சோமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மீசையோடு என்ன ஆவியில நிரம்பி, என்ன பயங்கரமா ஆண்டவருக்காக இப்படி ஓடுறது, அப்படி ஓடுறது, இது பண்ணது. இன்னைக்கு பெரிய தாடியே வந்துட்டு, கொஞ்சம் வெயிட் ஐயா மாதிரி வர போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு, இது அது இருக்கும்போது நல்லா இருந்து, இது வர 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 இப்ப ரொம்ப ஸ்லோ ஆயிட்டு. பாஸ்டர் கூப்பிடுறாரா? பாஸ்டர் கூப்பிடுறார். அன்னைக்கு இவ்வளவு போல இருக்கும்போது ஐயா கூப்பிடுறாரா? எங்க போயிட்டு பார்த்தல அந்த வேகம். அதான் போகிறதற்குள்ளே போகிற லெவலே ஸ்பீடே சரி. இவன் எப்படி போயிருப்பான்? குளத்துல இறங்க நான் இவன் காமிச்சது போல போயிருப்பான். நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா ஆகுமா? வீட்டுக்கு மருமாவ வருவாளா? மருமவன் வருவானா? குழந்தை பாக்கியம். இப்படி போகிறார் இவர். இப்படி போகிற இந்த ஸ்பீட்ல எல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆபிரகாமை போல
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் ஒரு பொருட்டாக இன்னாமல், பைபிள் சொல்லுது, நம்புவதற்கே ஏது இல்லாத இருந்த போது அவன் தேவனை நம்பினானா, தேவனுக்கு பின்னால ஓடுனான். 25 ஆண்டுகள் ஓடின ஓட்டம் சாதாரணமான ஓட்டம். அவர் என்ன அடிச்சாலும் சரி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், அவர் என்ன கொண்டு போட்டாலும் சரி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, அந்த ஒரு பாரம் கொள்றோம். எத்தனை ஆத்மா ஆராதனை நடக்க ஆண்டவர் தொடுவார்ல, ஆண்டவர் பேசுவார்ல, ஆண்டவர் இடைபடுவார்ல, ஏன் செய்ய முடியாது? அந்த பாரம் கொள்றது இல்லை பத்தில. நான் தான் சொல்லலாம், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால நம்முடைய வேகம் என்ன, நம்ம போறதுக்குள்ள வேறொருத்தன் குறைய எல்லாமே அப்படிதான் போயிடும். சுகம் இருக்காது. பைபிள் சொல்லுது, அவனுடைய வேகம் குறைஞ்சதுனால அவனுக்கு சுகம் இல்லாம பல ஆண்டுகள் சுகம் இல்லாம தான் இருக்கிறான். சாட்சி சொல்றான், ஆனாலும் ஒரு பக்கத்துல கையை வச்சுக்கிட்டே சாட்சி சொல்றான். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் என்னை கண்மணி போல காத்தார், ஆனா இடுபோலி இன்னும் போகல. ஏன் அந்த சுகம் உண்டாகல? சுகம் இன்னும் உண்டாகலன்னா நம்முடைய வேகத்தை மாற்றும் போது சுகம் உண்டாகும் நமக்கு. ஆமேன். வண்டியை கேர்ல போடுங்க, வெறும் சும்மா ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. நான் ஓட போறேன், நான் எழும்ப போறேன், நான் ஜெபிக்க போறேன், அது வெறும் கண்ணாமூச்சி ஆக்சிலேட்டர் தான். வேண்டாம், கேர்ல வண்டி போட்டு காமிங்க, செய்து காமிங்க. ஸோ 2 வார்த்தையை நாம் வாசித்தோம். ஒன்று இந்த சம்பவம், 2வது ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். அவனும் தன்னுடைய வாழ்க்கையில இயலாத நிலைமையில இருக்கிறான். பல நாட்கள், பல ஆண்டுகள், வெகு காலமாய் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் வீணாய் போனது போல போயிட்டு. ஏன்னா இதே காரணம் தான், நம்முடைய ஸ்பீடு குறைய நம்முடைய சுகமும் தூரமாய் போயிட்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒன்றை செய்வோம், ஸ்பீடை கூட்டுவோம். ஆண்டவருக்குரிய காரியங்களில் வேகமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஆர்வமாக இருப்போம். ஓடி வாருங்க ஆண்டவரை தேட, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய, சுவிசேஷ ஊழியம் செய்ய, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் உற்சாகமாய் ஓடி வாருங்க. உங்க சுகம் தன்னாலே உங்களுக்கு உண்டாகும். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இயேசுவே. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் அண்ணன்
மகிமையுள்ளவரே